Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோல் வீக்குக்கு மீல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய ரெசிபீஸ் புதுசாவும் இருக்கு. ஸோ கண்டினியூஸா வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீல் ப்ரெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு தேவையான சுண்டல் வகைகள்லாம் ஓவர் நைட்டே ஊற வச்சிருக்கேன். அதாவது கருப்பு கொண்டக்கடலை வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். பச்சை பயிறு நம்ம ஊற வைக்க தேவை கிடையாது. நல்லா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு லேயர் இருந்ததுனால நான் பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட்டுமே சேர்த்து நான் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீக்குக்கு தேவையான ப்ரெட் அது ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு வார்ம் வாட்டர், அப்புறம் ஒரு பேக்கு ஈஸ்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டு இதை வந்து நம்ம செட் பண்ணலாம். ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் ஃப்ளார் வச்சு தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 4 கப்பு ப்ரெட் ஃப்ளாரு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், இதை ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் இந்த நேரத்துக்கு. அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்கான ஒரு ஸ்நாக்கு தான். நம்மளோட கவன் பராத்தா இருக்கும் இல்லையா, ஸோ இது கொஞ்சம் இங்கே யூஎஸில் ஃபேமஸ் ஆனது தான். ஸோ அதை வச்சு ஒரு குக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவன் பராத்தாவை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஷீட்ஸோடையே வச்சு கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேலே எக்கை வந்து அப்படியே தடவி விட போகிறோம். ஒரு எக்கை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக தடவுனா போதும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து சுகரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் சுகர் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த குக்கி வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு குட்டி ஒரு குழந்தைங்க கூட பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியானது தான். நம்ம பெருசாக ஒன்றும் ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான். இதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு காஸ்கோவில் ஒரு ஹாட் பிஸ்கெட் கிடைக்கும் இல்லையா, அது அந்த டேஸ்ட் அப்படியே வந்துடும் அது. ஆனால் நம்மளது வந்து கொஞ்சம் மினி வெர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து நான் ஒரு 2-3 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த குக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அப்படியே மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் இல்லைனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதான் அப்பப்போ செஞ்சு தரணும் இல்லையா, ஸோ அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம குவிக்காக கொஞ்சம் ஒரு ஸ்நாக் வேணும் கிட்ஸுக்கு கொடுக்க அப்படின்னா இது அப்போவே அந்த மொமெண்ட்டுக்கே செஞ்சு அப்போவே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை செஞ்சு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் வச்சு கூடமே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பேக் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இப்படி இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஷீட்டோடையே இதை வந்து நல்லா சுற்றி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 15 to 20 minutes இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து பார்பிக்யூ சீசனிங் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். உங்களுக்கு தனியாக பார்பிக்யூ சீசனிங்கும் கிடைக்குது, உங்களுக்கு வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிற பார்பிக்யூ சீசனிங் அது. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ பார்பிக்யூ சீசனிங்கே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது மேப்பிள் சிரப். அது இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக் தான் இது. ஏன்னா ஆல்மண்ட்ஸ் நல்ல இது தான் கொடுக்குறது பசங்களுக்கு. அதே வந்து பார்பிக்யூ சீசனிங்காக இருந்துச்சுன்னா அந்த இது ஃப்ளேவர் பிடிச்ச பிள்ளைங்களுக்குலாம் இது பிடிக்க தான் செய்யும். இப்போ வந்து நம்ம மேப்பிள் சிரப் ஊற்றிருக்கோம். மேப்பிள் சிரப் வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மைல்டாக இருக்கணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓகே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இதில் வந்து நம்ம ஆல்மண்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட ஆல்மண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்மண்ட்ஸ், இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த 2 கப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 1 வீக்குக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டோன்னா கரெக்டான போர்ஷனில் இருக்கும். ஸோ நிறையாவும் செஞ்சு வச்சிட வேண்டாம். ஏன்னா நம்ம வீக்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது இன்னும் நல்லது. இந்த பார்பிக்யூ சீசனிங்கை போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து ஒர்க் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே, இல்லை கிட்ஸ் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த பாக்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையில் அதுதான் கிடைக்கும், அதை சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆல்மண்ட்ஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கூட ராவாக இருந்துச்சுனாலும் அது சவுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை 325 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் அவனில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு 8 மினிட்ஸில் அதை திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஈவனாக இது வந்து நம்மளுக்கு பேக் ஆகிடும். இப்போ நம்மளோட குக்கீஸ்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சாலிடான மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணுன்றதுனால நான் 2 பக்கமாக ரோல் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டான ஒரு ஹார்ட் ஷேப் நம்ம இதில் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைட் சைஸில் ஒரு சின்ன குக்கீஸ் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கட் பண்ணது இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் அழகாக வந்துடும். ஸோ கீழே வந்து இப்படி பிடிச்சிட்டு மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இது பேக் ஆகி வரும்போதுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அப்படியே ஓப்பன் ஆகுன்ற இது வேண்டாம். ஏன்னா நம்ம எக்குலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாமே ஒன்றா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த ஷேப் தான் கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கீஸ் அப்படியே மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப் இருந்தால் ஓகே தான். இது ரொம்ப பெருசெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாது. இப்போ மேலே வந்து திரும்பி நம்ம எக் இருக்கு இல்லையா, அதை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப நம்ம கொஞ்சம் இதுக்கு மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இது பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி பைட் சைஸுன்றதுனால வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஸ்நாக் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஆல்மண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற விடுவோம். ஆற உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் அதில் கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த ஹாட் குக்கீஸ் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 8 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ டோட்டலாக 13 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் சொன்னது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெட்டோட டோ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பெருசாகிட்டு வரும் இல்லையா, ஸோ அதை ஒரு வாட்டி திரும்ப மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ 2 வாட்டி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து பேக் பண்ணிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி பண்ணுற இந்த குவான்டிட்டி வந்து 2 லோஃப் ப்ரெட்டு நம்மளுக்கு வரும். ஸோ பாதியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளார் போட்டு இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி ரெடி பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லோஃப் பேனில் போட்டுடலாம். ஸோ நான் ஒரே டைமில் 2 லோஃப் பேன்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ 2 பேனுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பெருசாக ஆகணும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு ½ hour நான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ மீன் டைமில் நம்மளோட ஹாட் குக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு காஸ்கோவில் ஒரு ஹாட் குக்கீஸ் ஃபார்மியர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த குக்கி மாதிரியே தான் டேஸ்ட்டுமே இருக்கும். ஸோ நம்மளோட 2 ஸ்நாக் பார்பிக்யூ ஸ்பைஸ்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஹாட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான ஸ்நாக் ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த சுண்டல் வகையும் காய்கறியும் வெந்துருச்சு. ஸோ இந்த குக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி ஆற வச்சிருந்த போதே என் பையன் 1, 2 வந்து சாப்பிட்டுட்டு போனான். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வர வீக்குக்கு தோசை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இது நான் முன்னாடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்னென்னா நீங்கள் வெறும் ஒரு ½ கப் உளுந்தை மட்டும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தோடு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு இது சோளம் மாவாகவே கிடைக்கும் இல்லையா, அதை தான் நான் இன்றைக்கி தோசை மாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட உளுந்து வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு 6 hours ஊற வச்சு நல்லா எப்படி இட்லிக்கு அரைப்பீங்களோ அந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய பேட்சாக வேணும்னா இந்த ப்ரொப்போர்ஷனை டபுள் பண்ணிவிடுங்க. அதாவது 4 கப்பு சோள மாவுக்கு 1 கப்பு உளுந்துன்னு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ½ கப்பு உளுந்தை நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மிக்சியில் ஒரு 2 கப் அளவுக்கு சோள மாவு இருக்கு இல்லையா, இது வந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குது, சொர்க்கம் ஃப்ளார் அப்படின்ட்டு இருக்கும். அதை வாங்கி நம்ம டைரெக்டாக தோசை மாவு இதுலேயும் ரெடி பண்ணலாம். நீங்கள் ரைஸ் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு மில்லட் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெட்டு பேட்டரோட ஒரு ட்ரை ஃப்ளாரை சேர்க்கும் போது கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது மிக்சிலேயே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இது இப்போ மிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த வர வீக்குக்கு வேண்டிய தோசை மாவு சோளத்தில் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை இன்ஸ்டன்ட் பாட்லேயே போட்டு புளிக்க வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சு முடிக்க ஒரு 2 hours அவ்வளோதான் ஆச்சு. ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸை போட்டு வச்சுக்க வேண்டியது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு குவிக் ஹெல்தி ஸ்நாக்குக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹாட் குக்கீஸ். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு 2-3 நாள்லேயே இது காலியாக போகுது. 3 நாள்ன்றது மேக்ஸிமம் தான். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் வெளிப்பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீல் ப்ரெப் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட சுண்டல் வகைகள் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சுண்டலாகவும் சாப்பிட்டுப்போம், இல்லை ஒரு கிரேவி இல்லை ஒரு குழம்பு அந்த மாதிரியும் இருக்கும், இல்லை ஏதாவது ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா இந்த சுண்டல் வகைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படியோ இந்த வீக்கில் இந்த 2 பாக்ஸ் சுண்டலை வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரைஸ் சாப்பிட தோணாது. ஸோ இந்த சுண்டலில் சும்மா ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு ரைஸ் ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ பச்சை பயிர் வச்சு அகெயின் நான் வந்து கிரேவி கூட நான் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாளைக்கு வர மாதிரி தான் பொட்டேட்டோ அண்டு
இது பீட்ரூட் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து தோலையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குவிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொட்டேட்டோ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஒரு நாளைக்கு சாண்ட்விச்சுக்கு அப்புறம் இல்லைனா லஞ்சுக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரினா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பீட்ரூட் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் நம்மளோட ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த இது தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கொஞ்சம் நம்ம அது ப்ரூஃப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கிட்ட வந்து பொட்டேட்டோ இருக்குதுன்னு சொன்னாலே பொட்டேட்டோ சாண்ட்விச், ஒரு நாளைக்கு வந்து பன்னீர் வச்சு சாண்ட்விச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சும்மா ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஸ்லைஸ் பண்ணியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மார்னிங் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. வார்மாக இருக்கும் போதே கட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம செய்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்லை. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5-6 டேஸ் கூட அவங்க நிறையவே டேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுப்பாங்க. பட் நம்ம அதெல்லாம் போட்டது இல்லாததுனால ஒரு லோஃப் பிரெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வெளியவே வச்சுடுவேன். இன்னொரு லோஃப் பிரெட் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஏன்னா எப்போ வேணுமோ நம்ம அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஃபுட் வேஸ்ட் ஆகுறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேண்டியதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் வரும். ஸோ நம்மளோட ப்ரெட் லோஃபுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.